அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் பார்க்க போறோம். இது ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல சிபிடி 2 லெவல்ல நடந்த கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அடுத்து சிபிடி 2 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி தயாராகலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடியதுக்கு இனிஷியேட் ஆரம்பிக்கக்கூடியது இந்த போடமாஸ் ரூல். இந்த போடமாஸ் ரூல்ல மேஜர் ரூல் என்ன அப்படின்னா, இந்த ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மேக்ஸுக்கு லாங் டேர்ம் இந்த சம் மல்டிபிகேஷன் டிவிஷன்ஸ் வரும்போது நம்மளால கரெக்டான ஆன்சர்ஸை கொண்டு வர முடியாது. அதுக்கு நம்ம இந்த போடமாஸ் ரூலை தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் அப்படிங்கக்கூடியதை படிச்சு வச்சிருப்போம். இங்க போடமாஸ் அப்படிங்கக்கூடியது பிராக்கெட்டு, ஆர்டர் ஆஃப் பவர்ஸு, ரூட்ஸு இந்த மாதிரி இந்த அது நெக்ஸ்ட் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இந்த இந்த ஆர்டர்ல நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணா மட்டும் நமக்கான ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா நம்மளால கேதர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் they evaluate the following equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 5/2 பிளஸ் 1/1 பிளஸ் 5/7 மைனஸ் ஆஃப் 3/2 அப்படின்ட்டு இருக்கு. இது சிம்பிளிஃபை ரூல் படி ஃபர்ஸ்ட் இந்த அடிமானத்தில் உள்ளதை மீச்சமாடுங்க. ஸோ மீச்சம் எடுத்தீங்கன்னா 1/7 7 12/7 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜை பார்க்க போறோம். ஸோ 5/12 பிளஸ் 1/1 பிளஸ் 5/7 மைனஸ் ஆஃப் 3/2 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5/12 பிளஸ் 1/12/7 அப்படின்னு இருக்குது மைனஸ் ஆஃப் 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை அப்படியே தலைகீழா மாற்றணும். 12/7 அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மை நம்ம அப்படியே தலைகீழா மாற்றி எழுதி விடுதோம். ஸோ மாற்றி எழுதும் போது நமக்கு வந்து இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ல அடிமானம் பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கு. நம்மளால கூட்டவோ கழிக்கவோ முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம் கீழே அடிமானத்துக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, இங்க 12 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 12 இருக்கு. டானாவத்தை போட்டு கண்டுபிடிக்கலாம். அல்லது பேசிக்கா இதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ, ஏன்னா ரெண்டுமே வந்து ஈவன் நம்பரா இருக்கு. இதுல ஹையஸ்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன். அப்போ இங்க கீழே அடிமானம் 12 வரணும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் அதே தான். அப் அண்ட் டவுன் என்ன பண்ணணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். 30/12 பிளஸ் 7/12 மைனஸ் ஆஃப் 18/12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ அடிமானம் ஃபுல்லா ஒன்று போல ஆயிட்டு. அப்போ அடுத்த டேர்ம் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 37 வரும். சரியா? சாரி, 37 மைனஸ் ஆஃப் 18 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணிட்டு அடுத்த டேர்ம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 19/12 அப்படிங்கிறது இந்த சம்முக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் evaluate the following. ஸோ இந்த சம்ல 4/3 பிளஸ் 1/1 பிளஸ் 2/7 மைனஸ் ஆஃப் 4/3. ஸோ ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல அதே மெத்தட் தான் ரிப்பீட்டடா கொஞ்சம் சில நம்பர்ஸ் மட்டும் மாத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஆர்ஆர்பி எப்பவுமே படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டினியூஸா வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நம்பர்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா பாருங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு நமக்கு ஒய்சிடி புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பிளஸ் 1/1 பிளஸ் 2/7 மைனஸ் ஆஃப் 4/3 அப்படின்னு இருக்கு. இந்த சம்மை கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடும். ஸோ போன தடவை பார்த்த மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா இது வந்து கலப்பெண் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து 7 பிளஸ்
2 9 9/7 அப்படின்னு இருக்கும். இதை தலையில எழுதும்போது 7/9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அடிமானம் வந்து ஒன்று போல இல்லை இந்த இடத்துலையும். அதே மாதிரி 4/3 ப்ளஸ் 7/9 மைனஸ் ஆஃப் 4/3 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுத்துக்கிடுவோம். ஸோ அடிமானத்தில் ஒன்று போல வர்றதுக்காக எல்சிஎம் எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ ஒன்று போல வர்றதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 இங்கே 9 இருக்கு. டானாவத்தை போட்டோம்னா எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு வந்து 9 கிடைக்கும். ஸோ அதனால அப் அண்ட் டவுன் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே அடிமானம் வந்து என்ன வரணும் 9 வரணும். ஸோ அதனால 3ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அடிமானம் 9 வந்துடும். மேலே முன்னாங்க 12, இங்கே அதே மாதிரி தான் முன்னாங்க 12. ஸோ இதுலேயே தெரியுது நமக்கு இங்கே 12/9, இங்கேயும் 12/9 இருக்கு. அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஆன்சரு 7/9 அப்படிங்கிறது கிடைச்சிருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் எழுதியும் எழுதலாம். நான் இல்லை போர்டு மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணி போகிறோம் அப்படின்னாலும் எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த சிம்பிளிஃபிகேஷன் த வேல்யூ. ஸோ 23 minus of 3 cross 15 minus of 3 cross 17 minus 3 இப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எப்படி சிம்பிளிஃபை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை. அடுத்து ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இல்லை. அல்ல பவர் ரூட் எதுவுமே இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். டிவிஷனும் இல்லை. அதுக்கு அடுத்தது மல்டிபிகேஷன்ஸ். ஸோ மல்டிபிகேஷன்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 × 15 அடுத்து 3 × 17 மல்டிப்ளை பண்றோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 45 மைனஸ் ஆஃப் 45 இது மைனஸ் ஆஃப் 51 கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு சைடும் பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் 45 மைனஸ் 51 மைனஸ் 3 கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவுட்புட்டா மைனஸ் ஆஃப் 75 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதாவது அந்த 24ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண பிறகு நமக்கு வந்து 75 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். இந்த மாடலையும் பவர்ல சில சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுப்பாங்க. ஸோ இதையும் சால்வ் பண்றது ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/2 கிராஸ் 4/3 கிராஸ் 4/4 அப்படின்னு இருக்கு. கீழே அடிமானத்துல 4/4 கிராஸ் 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/2 அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு 4/2 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 4/3 சாரி 4/3 கிராஸ் 4/4/8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை போட்டாச்சு. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லும் போது நானாங்க 16 நாங்க 64 64 × 4 216 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கும். மீன்ஸ் 4 × 4 × 4 அப்படிங்கிற 4 டைம்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து அவுட்புட் பார்க்கணும். ஸோ அது 216 இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கிடைச்சிருக்கும். ஸோ 64/8 அப்படின்னு அடிச்சோம்னா இங்கே ஒரு 8 கிடைக்கும். 8 × 216. ஸோ இதில் நம்ம யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இந்த கொஸ்டினை. ஸோ இங்கே 8 இருக்கு. இங்கே வந்து 216 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் இங்கே 6, இங்கே வந்து 8. 8 40 6 48. லாஸ்ட் டிஜிட் வந்து 48 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்க அடிமானம் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆன்சர் வந்து 2048 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ த வேல்யூ ஆஃப் 4/2 ப்ளஸ் 6√2 மைனஸ் ஆஃப் 5√9 மைனஸ் ஆஃப் 7 அப்படிங்கிறது இருக்குது. இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பட் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்கான சில ரூல் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அடுக்கு அடிமானம் இந்த ரூட்டுக்குள்ள இந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சில ஃபார்முலாஸை அப்லோட் பண்ணியிருந்தேன். 4/2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 16 அப்படின்னு சொல்லலாம். ரூட் ஆஃப் 6/2 அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த ரூட்டும் அந்த பவர் 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 5 ரூட் ஆஃப் 9 இருக்கு. ரூட் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லக்கூடியது வேல்யூ வந்து 3. ஸோ அதனால 5 × 3 போட்டு மைனஸ் ஆஃப்
11 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். 16 இந்த பிளேஸ்ல 6 இந்த பிளேஸ்ல 5 இந்த ரூட் 9 பதிலா இங்க வந்து 3 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் ஆஃப் 11. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சுன்னா இது 15 -15 -11 ஸோ டோட்டலி -26 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரிதானா? இந்த இடத்துல 22ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 22 -26 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர் வந்து -4 அப்படின்னு கிடைச்சிருக்கும்.